ஆரணியில் அதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான சேவூர் ராமச்சந்திரனை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் செய்து வரும் காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அம்மாவுடைய அரசு 10,000 ஏழை நெசவாளர்களுக்கு பசு வீடு கட்டி தரப்படும். அதே போல விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் அறிவிச்சோம். இன்றைக்கு புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள், வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள், இப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்கள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதே போல ஸ்டாலின் பேசுறார், அண்ணா திமுக இந்த தேர்தலோடு காணாமல் போயிரும் பேசுறார். இந்த தேர்தலோட அண்ணா திமுக காணாது போயிருமா? நான் வர்ற வழியில பார்த்தேன், இது மாதிரி 2 மடங்கு கூட்டம் வெளியில இருக்கு. ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, ஆரணிக்கு வந்து இந்த மக்கள் வெள்ளத்தை பார்த்துட்டு அப்புறம் பேசு. எவ்வளவு மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். நம்முடைய கூட்டணிகள் பலம் பொருந்திய கூட்டணி அண்ணா திமுக தலைமையில் அமைந்த கூட்டணி, பலம் வாய்ந்த கூட்டணி, வெற்றி கூட்டணி, நம்முடைய கூட்டணி. வேண்டுமென்ற திட்டமிட்டு அவதூறு செய்தி பரப்புவது, ஒருவரை பற்றி இழந்து பேசுவது, அதை இப்படி ஒரு தரம் தாழ்ந்து பேசுகின்ற ஒரே தலைவர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள். உண்மை பேசுறதே கிடையாது, பேசுறது கூட பச்சை பொய். நான் எங்கேயும் முதலமைச்சர் பதவி வாங்கும் போது ஊர்ந்துட்டு போட்டான். எங்க மனுஷன் யாராவது ஊர்ந்துட்டு போவாங்களா? பாம்பா பள்ளியா ஊர்ந்துட்டு போறது? நடந்து போய் தான் முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டேன். அது எதுக்கு உங்களுக்கு சந்தேகம்? அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெரும்பான்மை சட்டமன்றக்குள் என்னை ஆதரிச்சாங்க, நான் முதலமைச்சர் ஆனேன். உங்க அப்பா எப்படி ஆனாரு? திரு கருணாநிதி என்ன திடீர்னு ஆனாரா? பேர் அண்ணா அவர்கள் மறைந்தார். அந்த பேர் அண்ணா மறைகின்ற பொழுது மரியாதைக்குரிய மறைந்த நாவலர் நெடுஞ்சாலையில் தான் முதலமைச்சர் ஆகணும்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. குறுக்கு வழியில் பூந்து திரு கருணாநிதி முதலமைச்சர் ஆகிட்டு. நாங்க அப்படியெல்லாம் ஆகல, குறுக்கு வழியெல்லாம் போகல. எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற பெரும்பான்மையான உறுப்பினர்கள் என்ன தேர்ந்தெடுத்தாங்க, நான் முதலமைச்சர். ஆனா உங்க ஒப்பாவை போல உழைத்து சிறப்பா நாட்டு மக்களிடத்தில் இருந்த மரியாதைக்குரிய நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை ஏமாற்றி திரு கருணாநிதி முதலமைச்சர். எல்லாத்தையும் தெரியுமில்ல உங்களுக்கு? இவர்கள் வந்த வரலாறு வேற, நாங்க வந்த வரலாறு வேற. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பேசுறது, முதலமைச்சர் ஏராளமா பேசுறது, கீழ்த்தரமா பேசுறது. ஒரு தலைவர்னா அதுக்கு தகுந்த தகுதி இல்லாத ஒரே தலைவர் திரு ஸ்டாலின் ஒருத்தர் தான். ஒரு தலைவர்னா பண்பு வேணும், பேசுறதுக்கு தகுதி வேணும். அவன் தகுதி இல்லாத பேச்ச பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக அரசாங்கம் சிறப்பா செயல்பட்டு பல விருதுகளை வாங்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாட்டு மக்கள் மட்டும் சொல்லல, இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்குது. எல்லா மாநிலத்திலையும் இன்னைக்கு சர்வே பண்ணாங்க, துறை துறை வாரியா. வேளாண்மை துறை, அந்த வேளாண்மை துறையை சர்வே பண்ணும் போது இந்தியாவிலேயே 100 லட்சம் மெட்ரிக் டனுக்கு மேலான உணவு தானியத்தை உற்பத்தி செஞ்சு நாம கிறிஸ்கர்மான விருது பெற்றுக்கிறோம். தொடர்ந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தேசிய விருது பெற்ற அரசாங்கம் அரசாங்கம். மின் உற்பத்தி தலையெல்லாம் மின்சாரம் தரும். இன்னைக்கு விசைத்தறி, கைத்தறி இதெல்லாம் செய்ய வேணும்னா கரண்ட் வேணும். மின்சாரம் இல்லைன்னா தொழில் துவங்க முடியாது, தொழிலாம் சரிவடைஞ்சிடும். சரிவடைந்த தொழிலை நிமிர செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தடையெல்லாம் மின்சாரம் கொடுக்கிறோம். ஆரணியில் அதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான சேவூர் ராமச்சந்திரனை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் செய்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் திமுக தலைவர் ஸ்டாலின் பரப்புரை செய்தார். உத்தரமேரூர் திமுக வேட்பாளர் சுந்தர், காஞ்சிபுரம் திமுக வேட்பாளர் எழிலரசன், மதுராந்தகம் அதிமுக வேட்பாளர் மல்லை சத்யா, செய்யூர் விசிக வேட்பாளர் பனையூர் பாபு ஆகியோருக்காக அவர் வாக்கு கேட்டார். அப்போது பேசிய அவர், தமிழக வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியை பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு உருவாக்கி இருப்பதாக விமர்சித்தார்.
மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தும் எந்த திட்டத்தையும் தமிழக அரசு கொண்டு வரவில்லை என்று குற்றம் சாட்டிய ஸ்டாலின், வர்தா, உகி, கஜா புயல்களின் போது கேட்ட நிவாரணத் தொகை கிடைத்ததா என்றும் கேள்வி எழுப்பினார். கிடைச்சதா? புறவை புயல் நிவாரணம் வந்துச்சா? ஜிஎஸ்டி மூலம் பிடிக்கப்பட்ட தொகை இதுவரைக்கும் வந்து சேர்ந்திருக்கா? 15வது நிதிக்கு முரண் நீக்கப்பட்டுச்சா? கொரோனா கால நிதி வந்துச்சா? எதுவும் வந்து சேரல. பிறகு மானங்கெட்டு போய் எதற்கு கூட்டணி வச்சிருக்கிறீங்க என்ற கேள்வியை தான் நான் இங்க கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உக்கடம் கோட்டைமேடு பகுதியில் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் கமல்ஹாசன் பரப்புரை செய்தார். ஜமாத் கூட்டமைப்பின் தலைவர் இனியத்துல்லா இல்லத்திற்கு சென்றவர் ஜமாத் நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார். விஸ்வரூபம் படத்தில் இஸ்லாமியர்களை கேலி செய்ததாக அதிமுக அவதூறு பரப்பியதாக குற்றம் சாட்டினார். பின்னர் கோட்டைமேடு பகுதியில் வீதி வீதியாக சென்று கமல் வாக்கு சேகரித்தார். கோவை தெற்கு தொகுதிக்குட்பட்ட கெம்பட்டி காலனியில் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். பிறகு நமது செய்தியாளருக்கு பேட்டியளித்த வானதி, கொங்கு மண்டலத்துடனான தன்னுடைய தொடர்பை பிரித்து காட்ட முற்பட்டால் கமல்ஹாசன் தோல்வியடைவார் என்றார். அன்பு சகோதரர் திரு கமல்ஹாசன் அவர்கள், நானும் இந்த தொகுதிக்கு விருந்தாளிதான் அப்படின்னு சொன்னதா கேள்விப்பட்டேன். அவர் சுற்றி இருக்கிற இந்த ஊருக்காரங்க கிட்ட விசாரிக்கட்டும். நான் எந்த ஊரில் பிறந்தேன் வளர்ந்தேன், என்னோட குடும்பம் எங்கே இருக்குது, என்னோட அம்மா அப்பா அங்கே இருக்குது, அப்பாவோட பூர்வீகம் எது, அம்மாவோட பூர்வீகம் எதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இந்த மாதிரி என்னோட தொடர்பை இந்த கொங்கு மண்டலத்தோட அவர் பிரித்து காட்ட நினைச்சாருன்னா நிச்சயமாக அதில் தோல்வி அடைஞ்சிருவார். அவர் சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலினை ஆதரித்து அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் 3வது முறையாக களமிறங்குகிறார். இந்நிலையில் இன்று காலை ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் மகளிர் குழுக்கள், குடியிருப்பு நல சங்கத்தினர், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரையும் சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குறிப்பாக GKM காலனி, சோமராமசாமி தெரு, கோபால் ரெட்டி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்தார். இதற்கிடையே அந்த பகுதியில் உள்ள ரத்தின விநாயகர் கோவிலில் தரிசனம் செய்த துர்கா ஸ்டாலின் மீண்டும் தன்னுடைய பரப்புரையை தொடர்ந்தார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மு க ஸ்டாலினை ஆதரித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி திருவிக நகர் பேருந்து நிலையம் அருகே பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், திமுக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் என்பதில் கூட்டணி கட்சிகள் ஒருமித்த கருத்துடன் இருப்பதாகவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் என்பதை பாஜக பல காலம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் விமர்சித்தார். இதுதான் கொள்கை கூட்டணிக்கும் சந்தர்ப்பவாத கூட்டணிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்றும் KS அழகிரி குறிப்பிட்டார். நான் வாஷிங் மிஷின் கொடுக்கிறேன், நான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தவருக்கு அரசாங்க வேலை கொடுக்கிறேன், இப்படியெல்லாம் தவறா சொல்வதன் மூலமாக நாடு வளர்ச்சி அடைந்து விடாது. நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் சிறந்த பொருளாதார கொள்கை வேண்டும். நீங்க பிரதானமானது பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலையை குறைக்கணும். நாங்க சொல்றோம், கடந்த காலத்துல நாங்க செஞ்சு காட்டி இருக்கிறோம். இதற்கிடையே சென்னை திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தார். மாட்டன்குப்பம், கற்பக கன்னியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பரப்புரை செய்தார். ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உதயநிதிக்கு திருவல்லிக்கேணி மக்கள் வரவேற்பளித்தனர். பிறகு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சிக்கு வந்தால் தாம் துணை முதல்வராக வாய்ப்பில்லை என்றார். ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு சார். அது உறுப்பினரே ஆகல, நான் அதுக்குன்னு உழைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது. முதல்ல நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் இருக்கு. ஆன பிறகு சார், அது ஆன பிறகு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் அப்படி நடக்கிறத நான் சொல்ல முடியும். முதல்ல நான் மக்களை பார்த்து முதல்ல சந்திச்சு இப்பதான் முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறேன். கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் கதிரவன் வாக்குறுதி பத்திரத்தை பொதுமக்களிடம் வழங்கி வாக்கு சேகரித்து வருகிறார். ஒவ்வொரு பகுதியிலும் செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை 50 ரூபாய் பத்திரத்தில் எழுதி தமது கையெழுத்திட்டு அதை பொதுமக்களிடம் வழங்கினார். உறுதிமொழி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் திட்டங்களை வெற்றி பெற்ற பிறகு நிறைவேற்றுவதாக கதிரவன் கூறியிருக்கிறார். ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மெய்யநாதன் திருவரங்குளம் பகுதியில் பரப்புரை செய்தார். அப்போது அங்குள்ள தோட்டத்திற்கு சென்றவர் பெண் பணியாளர்களுடன் சேர்ந்து களை பறித்தபடி வாக்கு சேகரித்தார்.
தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நாளை வெளியிடுகிறார். அதிமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட நிலையில் அதனுடைய பிரதான கூட்டணி கட்சியான பாஜக தற்போது வரை அதன் தேர்தல் அறிக்கையை வெளியிடவில்லை. இந்நிலையில் நாளை பிற்பகல் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சென்னை வருகிறார். மாலை 5 மணிக்கு லீ மெரிடியன் ஹோட்டலில் நடக்கும் விழாவில் பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிடுகிறார். நடிகரும் மனித உரிமை காக்கும் கட்சியின் நிறுவன தலைவருமான கார்த்திக் மூச்சு திணறலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்த், தற்பொழுது கார்த்திக்கினுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? மருத்துவமனை தரப்பிலிருந்து ஏதாவது தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யுங்கள். சமினா, மனித உரிமை காக்கும் கட்சி என்ற கட்சியை தொடங்கி அதன் தலைவருமாக நடிகர் கார்த்திக் இருந்து வருகிறார். அவர் 2 தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த போது அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க இருக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவர் அதுக்கான பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அவருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக ஆம்புலன்ஸில் அடையாறில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அங்கே அவருக்கு கொரோனா உள்ளிட்ட பல பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது அவருக்கு கொரோனா நெகட்டிவ் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த சோதனைகளின் அடிப்படையில் எதன் காரணமாக அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது என்று மருத்துவர்கள் ஆலோசனை செய்து வருகிறார்கள். இன்னும் 2-3 தினங்கள் அவர் அவசியம் மருத்துவமனையில் ஓய்வு எடுப்பார் என்றும் அதன் பின்னர் கொஞ்ச காலத்திற்கு வீட்டில் ஓய்வு தேவை என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருப்பதாக அவரது உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுகவிற்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் செய்வாரா என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஷமினா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். கரூரில் நேற்று அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பிரச்சாரம் செய்தபோது அதிமுக திமுக இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதில் காயமடைந்த அதிமுகவினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யக்கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை உடைய செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்டு பெறலாம். கார்த்திகேயன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். சபினா, நேற்று இரவு போக்குவரத்து துறை அமைச்சர் அதிமுக கரூர் வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் முடித்து சென்ற போது அவர் பின்பு வந்த, அதாவது அவரது உதவியாளர் மற்றும் அதிமுகவினர் கார்களில் அப்பகுதியைச் சேர்ந்த, அதாவது அங்கு பகுதியில் இருந்த திமுகவினர் வழிமறித்து தாக்கியதாகவும், இந்நிலையில் அதிமுகவினர் திமுகவினரிடையே தாக்குதல் ஏற்பட்டு அடிதடி நடந்ததாக கூறப்படுகிறது. அதிலே அதிமுகவினர் 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து அரசு மருத்துவமனையிலும், இதே போல் திமுகவிலும் 10 பேர் காயமடைந்து அவர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திமுகவினர் அடிதடியில் இறங்கி அதிமுகவினரை தாக்கியதாக கூறி அதிமுகவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்று கரூர் பேருந்து நிலையம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் அதிமுகவினரை, அதாவது பிரச்சாரம் முடித்துக் கொண்டு வரும்போது திமுகவினர் வழிமறித்து தாக்கிய அராஜகத்தில் ஈடுபட்டதாக கூறி உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், செந்தில் பாலாஜியை மீது, அதாவது அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், வேட்பாளரிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அப்பகுதிக்கு போலீசார் வரவழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு கூறிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தது. தற்போது போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. இருந்தாலும் கரூரில் தீவிர பிரச்சாரம் சூடுபிடித்த நிலையில் இதுபோல் இருவருக்கும் அதிமுகவிலும் திமுகவிலும் அங்காக கைகலப்பும் ஏற்பட தொடங்கி இருக்கிறது. கரூரில் நேற்று அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பிரச்சாரம் செய்தபோது அதிமுக திமுக இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் காயமடைந்த அதிமுகவினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய கோரி போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்டோம். தங்களுடைய தற்போது விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சென்னை துறைமுகம் தொகுதி பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வத்தின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அவரது தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகம் தொகுதியில் பாஜக தரப்பில் வினோஜ் பி செல்வம் போட்டியிடுகிறார். இதே பெயரில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவரும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இவரது மனுவும் நேற்று பரிசீலனைக்கு எடுக்கப்பட்ட நிலையில் பெயர் குழப்பம் காரணமாக ஆட்சேபனை எழுந்ததால் இருவரும் ஆவணங்களை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டது. பாஜக வேட்பாளரின் அடையாள அட்டையில் வினோஜ் பி செல்வம் என்று பெயர் இல்லை என மற்றொரு சுயேட்சை வேட்பாளரும் புகார் கூறியிருந்தார்.
இந்நிலையில் இன்று காலை தேர்தல் அலுவலகத்திற்குள் பாஜக வேட்பாளரும் அவருடைய வழக்கறிஞர்களும் சென்றனர். ஆனால் திமுக வேட்பாளர் சேகர் பாபுவும் அவருடைய வழக்கறிஞர்களையும் அலுவலகத்திற்குள் அனுமதிக்கவில்லை என கூறி திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுடைய வேட்பாளரை கிட்டத்தட்ட நீங்க பாருங்க, எங்க வேட்பாளர் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா உள்ள போராடுறதுக்கு போராடிட்டு இருக்காரு. இது சட்டப்பூர்வமா நடக்கிற தேர்தலா? உங்களுக்கு சட்டப்பூர்வமா நடக்கிற தேர்தலா இருந்தா எங்களுடைய நேர்மையான கோரிக்கைகளை கேட்கணும். எங்களை உள்ளேயே அனுமதிக்காதது சட்டவிரோதமான செயல். இதற்கு உடந்தையாக இருந்த அரசு அதிகாரிகளை நாங்கள் நிச்சயம் மேல் நடவடிக்கைக்கு நீதிமன்றத்துக்கு பதில் சொல்ற மாதிரி தான் வைப்போம். தொடர்ந்து திமுக வேட்பாளர் சேகர் பாபுவும் அவருடைய வழக்கறிஞர்களும் அலுவலகத்திற்குள் சென்று பாஜக வேட்பாளரின் வேட்புமனு தொடர்பான ஆட்சேபனைகளை தெரிவித்தனர். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பியும் வழக்கறிஞருமான வில்சன் தேர்தல் ஆணையம் முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கேண்டிடேட் அவர்கள் அவருடைய நாமினேஷன் ஃபார்மில் நிறைய பெரிய தவறுகள் நடந்திருக்கு. அது சட்டப்பிரகாரம் அந்த நாமினேஷன் ஃபார்மே இல்லை. அதில் 3 அப்ஜெக்ஷன்ஸ் சொல்லியிருக்கோம். அந்த அப்ஜெக்ஷன்ஸும் அவங்ககிட்ட ஆதாரபூர்வமாக டாக்குமெண்ட்ஸோடு கொடுத்தோம். அவங்களே அந்த நாமினேஷன் பேப்பரை பார்த்துட்ட பிறகு நாங்கள் சொன்ன அப்ஜெக்ஷன்ஸ் லாஃபுல்லாக இல்லையா, லீகலாக இல்லையா, சஸ்டெயினபிளாக இல்லையான்றது அவங்க முடிவெடுத்து அவங்க டெசிஷனை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆவணங்கள் சமர்ப்பித்த பிறகு பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வத்தின் வழக்கறிஞர் பால் கனகராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். சுயேட்சை வேட்பாளருக்கு உரிய ஆவணங்கள் இல்லை என்றும் பாஜக வேட்பாளரின் மனுவை ஏற்றுக்கொள்வதாகவும் அதிகாரி கூறியிருப்பதாக தெரிவித்தார். வினோஜ் பி செல்வம் என்று சத்திய பிரமாணம் மட்டும், அதாவது அஃபிடவிட் மட்டும் தாக்கல் செய்து என்னை வேட்பாளர் அறிவிங்கன்னு சொன்னாங்க. அறிவிக்க மாட்டோம்னு சொன்னபோது ஆதாரம் கேட்குறாங்க. பள்ளி சான்றிதழ் கொடுங்க, வேற ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்க. எதுவும் இல்லை அவர்கிட்ட. அதே மாதிரி அவங்க அப்ஜெக்ட் பண்ணாங்க. எங்களை இவருக்கு மட்டும் இருக்கான்னு கேட்டாங்க. இவருக்கு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டணும். வினோஜ் என்ற பெயரில் வாக்காளர் அட்டை இருக்கிறது, வினோஜ் பி செல்வம் என்ற பெயரில் பள்ளி சான்றிதழ் இருக்கிறது, எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்கிறது என்று ஒற்றுக்கொண்டு விசாரணை அதிகாரி இதை ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு வேட்பாளராக அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. விசாரணை முடித்து வைக்கப்பட்டது. துறைமுகம் தொகுதி பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வத்தின் வேட்புமனு தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக திமுக தரப்பிலிருந்து 3 ஆட்சேபனைகள் முன்வைக்கப்பட்ட நிலையிலும் தற்பொழுது தேர்தல் அலுவலர் அவருடைய வேட்புமனுவை ஏற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். சமினா, துறைமுகம் தொகுதியுடைய பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வத்தினுடைய வேட்புமனு அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் தெரிவித்திருக்கிறார். துறைமுகம் தொகுதிக்கான தேர்தல் நடத்தும் அலுவலகம் பாரதி மகளிர் கல்லூரி, அதாவது பிராட்வேயில் அமைந்திருக்கக்கூடிய பாரதி மகளிர் கல்லூரி இருக்கிறது. நேற்று பெயர் குழப்பம் காரணமாக இன்று காலை வரை ஒத்திவைக்கப்பட்டது அவருடைய வேட்புமனு என்பது காலையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் செய்தியாளர் தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் திமுக தரப்பிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய வில்சன் நேரடியாக இந்த தேர்தல் நடத்தும் அலுவலரை சந்தித்து திமுக தரப்பிலிருந்து பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வத்தின் வேட்புமனு மீது 3 ஆட்சேபனைகள் இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதை பரிசீலித்து முடிவெடுப்பதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் தெரிவித்திருந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் 36 வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இங்க இருக்கக்கூடிய அந்த வேட்புமனு அலுவலகத்தில் அந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக திமுக, பாஜக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளுடைய வேட்பாளர்கள் உட்பட குறிப்பாக சுயேட்சை வேட்பாளர் உட்பட மொத்தம் 36 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தவரை 50 வேட்புமனுக்கள் பெறப்பட்டிருந்த நிலையில 14 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய 36 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் என்கிற பெயரில் மற்றொரு சுயேட்சை வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். எனவே அதன் காரணமாக ஒரு பெயர் குழப்பம் இருந்தது. ஆனால் பாஜக தரப்பிலிருந்து வினோஜ் பி செல்வத்துடைய ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்த பிறகு அவருடைய வேட்புமனு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் ஷக்கீலா தெரிவித்திருக்கிறார். தமிழா.
அபினேஷ், தற்பொழுது இதே பெயரில் போட்டியிடக்கூடிய மற்றொரு சுயேட்சை வேட்பாளர் அவருடைய மனு என்னவானது? அவருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பாக அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள்? மற்றொரு வேட்பாளர் வினோத் பி செல்வம் என்கிற ஒரு சுயேட்சை வேட்பாளரும் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஆனால் ஆவணங்கள் அடிப்படையில் அவருடைய பெயர் என்பது செல்வம் மட்டும்தான். ஆனால் ஒரு அபிடவிட், ஒரு பிரமாண பத்திரம் மட்டும் வினோத் பி செல்வம் என்கிற ஒரு பிரமாண பத்திரத்தை அவர் இன்றைக்கு தாக்கல் செய்த நிலையில அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் அவருடைய மனு என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக அவர் இங்க போட்டியிட்டு இருந்தார். எனவே அந்த மனு என்பது உரிய ஆவணங்கள் அவர் சமர்ப்பிக்காத காரணத்தினால் அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வினோத் பி செல்வம் என்கிற பெயரில் பாஜக வேட்பாளருடைய வேட்புமனு மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே மொத்தம் 50 வேட்புமனுக்களில் பெறப்பட்ட 50 வேட்புமனுக்களில் 36 வேட்புமனுக்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஷமினா, சென்னை துறைமுகம் தொகுதி பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வத்தின் வேட்புமனு தற்போது தேர்தல் அலுவலர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது பற்றி விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டோம். தங்களுடைய தற்போது விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். முதலமைச்சர் பழனிசாமி போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் மொத்தம் 28 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. நட்சத்திர வேட்பாளர்கள் களமிறங்கும் தொகுதியில் போட்டியிடுவோர்களின் விவரங்களை தொகுப்பில் பார்க்கலாம். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் 48 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இத்தொகுதியில் அதிமுக சார்பில் முதலமைச்சர் பழனிசாமி, திமுக சார்பில் சம்பத்குமார், அமமுகவில் சேகர், மக்கள் நீதி மய்யம் சார்பில் தாசப்பராஜ், நாம் தமிழர் கட்சி தரப்பில் ஸ்ரீரத்னா உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர். இத்தொகுதியில் 20 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் 28 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. சென்னை கொளத்தூர் தொகுதியில் 55 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இதில் 38 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. திமுக தரப்பில் அதன் தலைவர் மு.க. ஸ்டாலின், அதிமுக சார்பில் ஆதி ராஜாராம், அமமுக சார்பில் ஆறுமுகம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மக்கள் நீதி மய்யம் சார்பில் ஜெகதீஷ், நாம் தமிழர் கட்சியின் தரப்பில் செல்வா ஆகியோர் களம் காண்கின்றனர். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் அதன் தலைவர் கமல்ஹாசன் களம் இறங்குகிறார். பாஜக சார்பில் வானதி சீனிவாசனும், காங்கிரஸ் தரப்பில் மயூரா ஜெயக்குமார், அமமுக சார்பில் சேலஞ்சர் துரை உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர். இத்தொகுதியில் 21 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ள சூழலில் 7 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 44 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 29 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இத்தொகுதியில் அதிமுக தரப்பில் அமைச்சர் கடம்பூர் ராஜு, அமமுக சார்பில் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் களமிறங்கியுள்ளனர். கன்னியாகுமரி மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் 19 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த நிலையில் 13 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இத்தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் விஜய் வசந்தும், பாஜக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் போட்டியிடுகின்றனர். மேலும் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் காவல்துறை ஆணையர் பரம்பீர் சிங் உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் மீது புகார் தெரிவித்து முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்தை அடுத்து மாநில உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக்கின் வீட்டை பாஜகவினர் முற்றுகையிட்டனர். ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியின் வீட்டின் அருகே வெடிபொருட்களுடன் கார் நிறுத்தப்பட்டிருந்த விவகாரத்தில் சச்சின் வாசே என்ற போலீஸ் அதிகாரியை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்து விசாரிக்கிறது. இந்நிலையில் போதிய பாதுகாப்பு அளிக்கவில்லை என்று ஆணையர் பரம்பீர் சிங் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். பரம்பீர் சிங் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் காவல்துறை அதிகாரி சச்சின் வாசேவை மாதந்தோறும் 100 கோடி ரூபாய் லஞ்சம் வசூலிக்க வலியுறுத்தியதாக புகார் தெரிவித்துள்ளார். இந்த பணத்தை பார்கள், ஓட்டல்கள் மற்றும் பிற நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்க உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. அதனை கண்டித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் வாகன ஓட்டிகளுக்கு முகக்கவசம் அணிவித்துவிட்டு காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். சென்னையில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதனால் முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக சாலையில் முகக்கவசம் அணியாமல் செல்லும் வாகன ஓட்டிகளை நிறுத்தி காவல்துறையினர் முகக்கவசம் அணிவித்தனர். கல்லூரி மாணவர்கள் சிலரும் கையில் பதாகைகளை ஏந்தி முகக்கவசம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோவை செல்வபுரத்தில் பாமகவின் தெருமுனை கூட்டத்தில் ஸ்டாலினை விமர்சித்து வைக்கப்பட்ட பேனரை அகற்ற வலியுறுத்தி திமுகவினர் முற்றுகையில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. தொண்டாமுத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் அமைச்சர் SP வேலுமணியை ஆதரித்து பாமகவினர் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடத்தினர். அந்த கூட்டத்தில் ஸ்டாலின் 11 மணிக்கு ஆட்சிக்கு வந்தால் 11:05 மணிக்கு மணல் அள்ள அனுமதி அளிக்கப்படும் என்ற வாசகம் அடங்கிய பேனர் வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு கண்டனம் தெரிவித்த திமுகவினர் கூட்டத்திற்கு இடையில் புகுந்து தகராறில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து பேனர் அகற்றப்பட்டு கூட்டம் நடைபெற்றது.
RSS அமைப்பின் புதிய பொதுச் செயலாளராக தத்தாத்ரேயா ஹோசாபலே என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பதவியை வகித்து வந்த சுரேஷ் பையாஜி ஜோஷியின் 3 ஆண்டு கால பதவிக்காலம் சமீபத்தில் நிறைவடைந்தது. இதையடுத்து பெங்களூருவில் நடைபெற்று வரும் RSS அகில பாரதிய பிரதிநிதிகள் சபை கூட்டத்தில் புதிய பொதுச் செயலாளராக தத்தாத்ரேயா தேர்வு செய்யப்பட்டார். கூட்டத்தில் பேசிய அவர், பசு பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக அநீதியை அகற்றுதல், கிராமப்புற வளர்ச்சி ஆகியவை RSS அமைப்பின் அடுத்த 3 ஆண்டுகளுக்கான இலக்குகள் என்றார். பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை சந்தித்து பேசியுள்ளார். தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக அவர் நடிக்க உள்ள ராம்சேது படத்தின் படப்பிடிப்பு விரைவில் அயோத்தியாவில் தொடங்க உள்ளது. அக்ஷய்குமார் அதற்கான படப்பிடிப்பில் பங்கேற்பதற்கு முன்பாக லக்னோவில் உள்ள யோகி ஆதித்யநாத் இல்லத்திற்கு சென்றுள்ளார். முதலமைச்சர் உடனான இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது மட்டுமே என அக்ஷய்குமார் தரப்பில் கூறப்படுகிறது. IPL தொடரில் பங்கேற்கும் வீரர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த வேண்டும் என டெல்லி அணி நிர்வாகம் BCCIக்கு கடிதம் எழுதியுள்ளது. கொரோனா பரவலுக்கு மத்தியில் வரும் 9ஆம் தேதி தொடங்க உள்ள நடப்பாண்டிற்கான IPL தொடர் நாடு முழுவதும் 6 நகரங்களில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் டெல்லி அணி BCCIக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பல்வேறு நகரங்களுக்கு பயணம் செய்ய வேண்டி உள்ளதால் வீரர்களுக்கு விரைவாக தடுப்பூசி செலுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. பயிற்சியாளர் உள்ளிட்டோருடன் விளையாட்டை ஒளிபரப்பு செய்யும் குழுவினருக்கு தடுப்பூசி கிடைக்கப்பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தை சேர்ந்த வாழ்வீச்சு வீராங்கனையான பவானி தேவி 9வது முறையாக தேசிய அளவில் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். 31வது வாழ்வீச்சு சாம்பியன்ஷிப் தொடர் உத்தரகாண்டில் நடைபெற்றது. இதில் தொடக்கத்திலிருந்தே ஆதிக்கம் செலுத்தி வந்த பவானி தேவி இறுதிப் போட்டியில் கேரளாவை சேர்ந்த ஜோஷ்னா ஜோசப்பை எதிர்கொண்டார். திறம்பட செயல்பட்ட அவர் 15க்கு 7 என்ற கணக்கில் ஜோஷ்னாவை வீழ்த்தி சாம்பியன்ஷிப் பட்டத்தை கைப்பற்றினார். சமீபத்தில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற பவானி தேவி இந்தியா தரப்பில் வாழ்வீச்சு பிரிவில் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் போட்டியாளர் எனும் பெருமையை பெற்றிருக்கிறார். இந்திய குழந்தைகளின் அசாத்திய திறமைகளை அடையாளப்படுத்தும் நோக்கில் யங் ஜீனியஸ் என்ற நிகழ்ச்சியை முன்னெடுத்து வருகிறது நியூஸ் 18 குழுவும். இளம் திறமையாளர்களின் அசாத்திய திறமைகள் பற்றி பார்க்கலாம். बायजूस यंग जीनियस के इस सफर में हम मिले कुछ ऐसे करामाती करिश्माई बच्चों से जिन्होंने अलग अलग लेवल्स पर अलग अलग फील्ड में अपना एक छोटा सा मुकाम ऑलरेडी बना लिया है. कुछ ऐसी ही करिश्माई सोच लेकर हमारे साथ जुड़ी अनुष्का जॉली दिल्ली से, जिन्होंने बुलिंग के खिलाफ, जो स्कूल में कुछ बच्चों के साथ गुंडागर्दी जिस तरह से पेश आते हैं उसके खिलाफ एक मुहिम छेड़ी है. आइए अनुष्का से पूछते हैं कि उनको यंग जीनियस में आकर शरीक होकर हमसे मिलकर कैसा लगा. अनुष्का, हाय, दिस इज आनंद हियर. कैसे हैं आप? आई एम रियली गुड. हाउ आर यू? आई एम गुड. कैसा लगा आपको यंग जीनियस? I think it was such a good experience, great learning experience. What was the most memorable part for you? I think definitely it was Mr. Sehwag's interaction, and he taught me something that I will remember for the rest of my life. Very good. कुछ नया कर रही हैं आप एंटी बुलिंग स्क्वाड के साथ? हाँ, मैं एक्सपैंड कर रही हूँ. मैं अभी तो आई एम टेकिंग स्कूल सेशंस इन दिल्ली, but I want to take sessions with schools across the worldwide. And I also want to expand my social media, because social media is a place where lots of people can connect. Very good. All the very best, Anushka. May your tribe grow. Good luck to you. Bye. Genius, young genius. அதிமுக ஆட்சி அமைந்ததும் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து ஆரணி தனி மாவட்டமாக உருவாக்கப்படும் என்று பிரச்சாரத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது சொல்லியிருக்கிறார். தற்பொழுது பிரச்சாரத்தில் அவர் பேசிய காட்சிகளை ஒருமுறை பார்க்கவிருக்கிறோம். இன்னைக்கு வருகின்ற பொழுது அறிவித்தவர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்களும் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் கேட்டுக் கொண்டிருக்க இன்றைக்கு ஆரணியை தலையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும். அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அம்மாவுடைய அரசு அமைந்தவுடன்
ஆரணியை தலைவராக கொண்டு புதிய மாவட்டம் ஆரணி மாவட்டம் என்று உருவாக்கப்படும் என்ற செய்தியை சொல்லி உங்களுடைய பொன்னான வாக்களை 2 லட்சத்தில் வாக்களியுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு வருகின்ற பொழுது அறிவிச்சவர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்களும் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் கேட்டுக் கொண்டிருக்க இன்றைக்கு ஆரணியை தலைவராக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும். அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அம்மாவுடைய அரசு அமைந்தவுடன் ஆரணியை தலைவராக கொண்டு புதிய மாவட்டம் ஆரணி மாவட்டம் என்று உருவாக்கப்படும் என்ற செய்தியை சொல்லி உங்களுடைய பொன்னான வாக்களை 2 லட்சத்தில் வாக்களியுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஆரணியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்த பிறகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஆரணி தனி மாவட்டமாக திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பிரிந்து செயல்படும், அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்தோம். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். மத்தியிலும் அஸ்ஸாமிலும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இரட்டிப்பு ஊழல்கள் நடைபெற்றதாக அஸ்ஸாம் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். அஸ்ஸாம் மாநிலம் போக தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று வாக்கு சேகரித்தார். அப்போது மேடையில் பேசிய அவர், காங்கிரஸ் என்றால் நிலையற்ற தன்மை என்றும் ஊழல் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் என்று மக்களிடம் கூறினார். எந்த தொலைநோக்கு பார்வையும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் காங்கிரசுக்கு இல்லை என்றும் பிரதமர் மோடி கடுமையாக சாடினார். அதிகாரத்துடன் மட்டுமே அவர்கள் நட்பு பாராட்டுவதாகவும் கூறினார். 2வது முறையாக அஸ்ஸாமில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று மோடி நம்பிக்கை தெரிவித்தார். அஸ்ஸாம் மக்கள் தங்களுக்கு ஆதரவு தெரிவித்தால் இரட்டை இன்ஜின் பொருத்தப்பட்ட பாஜக ஆட்சி அமையும் என்றார். கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பள்ளிகளை தொடர்ந்து கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கலாமா என்பது பற்றி உயர்கல்வித்துறையிடம் தமிழக அரசு அறிக்கை கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது பற்றிய கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம். கீதன், தற்பொழுது கல்லூரிகளுக்கும் கொரோனா தொடர்ந்து பரவி வரும் நிலையில் விடுமுறை அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? உயர்கல்வித்துறையிடம் இது பற்றி ஆலோசித்து எந்த மாதிரியான முடிவுகள் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது தற்பொழுது இந்த 9, 10 மற்றும் 11ஆம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து நேற்று தினம் அரசு அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது இந்த கொரோனா நோய் தொற்று பாதிப்பு அதிகரித்து வரக்கூடிய நிலையில் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிப்பது குறித்து தற்பொழுது உயர்கல்வித்துறையிடம் அரசு விளக்கம் கேட்டுள்ளது. குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதம் இறுதி ஆண்டு மற்றும் முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இந்த வகுப்புகள் என்பது தொடங்கின. அதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் மற்ற ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கப்பட்டன. இந்த நிலையில் தற்பொழுது தமிழகம் முழுவதும் அந்த நோய் தொற்றின் வேகம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கல்லூரிகளும் ஏற்கனவே IIT மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற இடங்களில் அந்த நோய் தொற்றின் தாக்கம் அதிகரித்தது. இந்த நிலையில் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கலாமா என்பது குறித்து உயர்கல்வித்துறையிடம் தமிழக அரசு விளக்கம் கேட்டுள்ளது. விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு கல்லூரிகளுக்கும் தமிழகத்தில் விடுமுறை அளிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கீதன். கொரோனா பரவிய காலத்தில் குறைவான அளவிலேயே குழந்தைகள் பிறந்ததால் சிங்கப்பூர் கவலையில் ஆழ்ந்துள்ளது. கொரோனா ஊரடங்கால் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியால் பல நாடுகள் கவலையுற்றுள்ளன. ஆனால் சிங்கப்பூர் மட்டும் ஊரடங்கால் பெண்களின் கருவுறுதல் விகிதம் குறைந்துள்ளதாக கவலையில் ஆழ்ந்துள்ளது. உலக பணக்கார நாடுகளில் ஒன்றான சிங்கப்பூரின் மொத்த மக்கள் தொகை வெறும் 57 லட்சம் மட்டுமே ஆகும். அந்நாட்டில் ஊரடங்கால் வேலை இழந்து பலர் வருமானம் இழந்துள்ளதால் 2019 காட்டிலும் கடந்த ஆண்டில் 10% அளவிற்கு திருமணங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. பலர் குழந்தை பெற்றுக்கொள்ளும் முடிவை தள்ளி வைத்ததாகவும் கூறப்படுகிறது. குழந்தை வளர்ப்பில் உள்ள சிக்கல் காரணமாக 2வது குழந்தையை பெற்றுக்கொள்ள பலர் விரும்பவில்லை என்றும் தெரிகிறது. இதனால் சிங்கப்பூரில் பெண்கள் கருவுறுதல் விகிதம் 1.1 சரிந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடந்த ஆண்டில் 38,705 குழந்தைகள் மட்டுமே பிறந்துள்ளன. இதன் காரணமாகவே பெருந்தொற்று சமயத்தில் குழந்தையை பெற்றெடுப்பவர்களுக்கு அரசு தரப்பில் 5,31,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக அறிவிக்கப்பட்டது. மேலோட்டமாக இது வேடிக்கையாகவே தெரிந்தாலும் உண்மையில் கருவுறுதலின் விகிதம் குறைவது சிங்கப்பூரின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே காலி செய்துவிடும் ஆபத்தாக உருவாகி இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பிறப்பு விகிதம் குறைந்தால் எதிர்காலத்தில் வேலைக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறையும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். இதனால் அரசுக்கான வரி வருவாய் குறைந்து
சுகாதாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகளின் செலவு பாதிக்கப்படுவதோடு குடியேற்ற கொள்கையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அறிவுறுத்துகின்றனர். திமுக கூட்டணியை நிராகரிக்க 100 காரணங்கள் என்ற தலைப்பில் பாஜக தலைமை அலுவலகத்தில் புத்தக வெளியீடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் சி டி ரவியிடம் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருப்பது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர், முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டதாகவும் சிஏஏ சட்டத்தை திரும்பப் பெற 99 விழுக்காடு வாய்ப்பில்லை என்றும் கூறினார். No change, no revival. We will clarify our ADMK, our partners. We have a alliance. 99% we are common. 1% some differences are there. We will clarify them. No revival. No question of the revival of CA. ஆண்டிப்பட்டி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயக்குமாரை ஆதரித்து அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை செய்தார். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கல்வி, மருத்துவம், குடிநீர் இலவசம் என அவர் கூறினார். ஆரம்ப பள்ளி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்தும் இலவசம் என குறிப்பிட்டார். வெற்றி பெறும் பக்கத்தில் நிற்பது வீரமல்ல என கூறிய சீமான், நிற்கும் பக்கத்தை வெற்றி பெறச் செய்வதே வீரம் என தெரிவித்தார். சிறந்த எனது சொந்தங்கள், திரும்ப திரும்ப வரலாற்று பிழையை செய்யாதீங்க. மறுபடியும் திமுக அதிமுக ரெண்டையும் விடுங்க. வழி இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்களே ஒரு வழியாக மாறி வந்துருக்கோம். இந்த பாருங்க, உங்க மகன் சொன்ன தத்துவம் இருக்கு, எங்க தலைவன் சொன்ன தத்துவம் இருக்கு. அவர் பாதையை தேடாதடா உருவாக்குங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், எளிதானதை செய்யாதீங்க, சரியானதை செய்யுங்கிறேன். பழனி சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ரவி மோகனை ஆதரித்து நடிகை வித்யா தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஆயக்குடியில் பரப்புரை செய்தவர் ஸ்டாலின் தான் வாராறு பாடலை கடுமையாக விமர்சித்தார். திமுகவினர் பிரியாணி கடை தொடங்கி பியூட்டி பார்லர் வரை சண்டையிடுவதையே தொழிலாக கொண்டிருப்பதாகவும் சாடினார். மக்கள் எல்லாம் உஷாரு, திமுக ஆட்சிக்கு வந்தா பேச்சாரு, பியூட்டி பார்லர் உடைப்பாரு, பிரியாணி கடையில தகராறு, செல்ஃபி எடுத்தா அடிப்பாரு, உண்மை தொண்டனை உதப்பாரு, புள்ளைய மட்டும் வளர்ப்பாரு, விக்க வச்சு சிரிப்பாரு. இதுதான் அவர் வரலாறு. இந்திய குழந்தைகளின் அசாத்திய திறமைகளை அடையாளப்படுத்தும் நோக்கில் யங் ஜீனியஸ் என்ற நிகழ்ச்சியை முன்னெடுத்து வருகிறது நியூஸ் 18 குழுமம். இளம் திறமையாளர்களின் அசாத்திய திறமைகள் பற்றி பார்க்கலாம். यंग जीनियस के इस मंच पर हम मिले हैं कुछ करिश्माई बच्चों से, अमेजिंग टैलेंट अगर कहा जाए, जिनको देखकर आपको लगता है वाह, इतना टैलेंट है हमारे देश में और वो भी इतनी छोटी उम्र में। ऐसे ही एक टैलेंट से हम मिले थे गोवा की एंथिया डायस। आइए एंथिया से पूछते हैं कि उन्हें यंग जीनियस में शरीक होकर कैसा लगा। एंथिया, हाय, दिस इज आनंद हियर. Hi. How did Yes, you like Dr. Young Genius? It was really amazing. I was so blessed to be a part of it, and thank you so much for selecting me. What was special for you? What do you remember? I would say that performing on a national platform for the entire for India and sharing the stage with such amazing young geniuses from all over India is a big thing for me. How did your parents like it? They were so happy. They were so happy to see me perform on such a grand stage. And what is your goal now? Are you focused on what you're going to do? Yes, I am still. I still want to pursue my career in violin and still working on getting better and better. Anthea, wonderful talking to you again. God bless you. All the very best, Anthea. Thank you so much. ஒருபுறம் தேர்தல் பரப்புரை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கொரோனா தொற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். எனவே முகக்கவசம் அணிவோம், தனிமனித இடைவெளியை பின்பற்றுவோம், விழிப்புணர்வுடன் இருந்து கொரோனா பரவலையும் தடுப்போம். அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.